எலி புடுங்கக்கா. எலி புடுங்கா எலி புடுங்கா எலி புடுங்கா. எழுப்பி விடுங்கன்னு சொல்லு. நான் எழுப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். வேகமா சொன்னா எப்படா வாய் பண்ண வாய்ங்க எங்க அம்மா ஓம் சேர்த்து விட்டுட்டா. ஓமம்மா வசம்பு வச்சா தாண்டா அப்படி வரும். ஏப்பா ஓம ஊத்தினா நல்லா தான் இருப்பாங்க. உனக்கு வசம்பு நிறைய வச்சுட்டாங்கன்னு சொல்றா. அதை கண்டுகிட்டுன்னு பேசணுமா? போனால் போகட்டும். இல்லம்மா போகல, எல்லாமே உட்காந்துருக்கேன். நான் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள். சரி போகட்டும். இந்த தெய்வீக திருச்சபை ஏன் எதற்காக அரங்கேற்றம், என்ன காரணம்? பச்சையம்மன் பண்டிகை முன்வைத்து ஊர்வல் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். உண்மைதான். ஆமாமா. ஆண்டவன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் பல்லாயிரக்கணக்கில் செலவுகளை செய்து இன்று ஓரிரவு, அதாவது தெருக்கூத்துக்கலை 3000 வருடங்களுக்கு முன்பான ஒரு பழமையான கலை. இந்த கலையை ரசிக்க வேண்டும் என்று அனைவற்ற பேர்களும் ஒன்று திரண்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இன்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்லுள்ளங்களும் நாடகத்தை கழிக்க வந்திருக்கின்ற நமது நாடக கலை ரசிக பெருமக்கள் பொதுமக்கள் அனைவற்ற பேர்களுக்கும், இன்னும் பெரியவர் சிறியவர் நாடக வித்வான்கள் ஆசிரியர்கள் அனைவற்ற பேர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சிறியவனின் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நின்னுட்டு பேசுறா. எந்திரிக்காது. ஏப்பா மசாலா, முதல்ல எந்திரிச்சு நிக்க சொல்ல. எந்திரில்றா, கூள கூதி எந்திரிச்சு நில்றா. எந்திரிச்சு நில்றா. எந்திரிக்க மாட்டேங்கறா. ஏன் இருக்குறதே சிலிண்டராட்ட அவன போய் எந்திரி போனா கூட போன் பேச்சு. நிமிரத்துக்குள்ள எங்கடா இடிச்சு தள்ளுற நீ? ஏன் நான் நிக்கிறதால நீ கொஞ்ச நேரம் முன்னாடி யாராவது ஜனம் இருந்தா என்ன ஆகுறது? ஆளை பாரு. அப்படி சொல்லுங்க. ஏன் மூஞ்சிக்கண்ணா மூஞ்ச தாரோட வச்சுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு வெத்தலை வேற. போகட்டும். அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்னமா சொல்லவா?
எப்படியுமே தெரியும். அவுத்து போட்டா ஓ நீ இப்படி வர இல்லம்மா இப்படிதான் வந்தா இப்படிதான். பரவாயில்ல. என்னுடைய பெயர் தெரிந்ததான்னு கேட்டேன். கோமாளி தெரியலம்மா, சொன்னா தெரிஞ்சுக்குவேன். ஓர இதுக்குன்னு பிடிச்சிட்டு வந்தாலும் என்ன பாது? நாளும் கோமாளிதான். அப்படியா? ஆமாமா. பரவாயில்ல. இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன, என் விருத்தாந்திரம் என்ன, ஒவ்வொன்றாக சொன்னனே உன் செவி கேட்டதா இல்லையா? அம்மா சொன்னா தெரிஞ்சுக்குமா, மத்தாசத்துல எதுவுமே கேட்கல. அப்ப நிறுத்தி பிடி சொல்லலாமா? அத்தாம நிறுத்தியாச்சுமா, சொல்லுமா. அதாவது என்னுடைய பெயர் தான் சொக்க கண்ணி என்று அழைப்பார்கள். உன்னுடைய பெயரா சொக்க கண்ணி என்று சொல்லுகிறேன். அந்த கையை மாத்தவே மாட்டியா? ஏமா அதே கட்டு போட்டுக்கிறான் உடஞ்சி கையை நான் மாத்திட்டு என்ன இல்ல. என் பெயரோ சொக்க கண்ணி. சொக்க கண்ணி என்று அழைப்பார்கள். அப்படின்னு சொல்றியம்மா. தாய் தந்தை யாருமா? ஏப்பா கேக்குறேன்? பாக்கலான்னு தான். அப்படியா? என்னை என்றெடுத்து என் ஆசை தெய்வங்கள் அவர்கள் பெயர் என்ன சொல்லவா? என் ஆசையோடி வாய்ப்புண்டையா விட்டுறா. ஏப்பா உனக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கே வா. ஆமா. லட்சத்தோட ஆகும்.
ஏய் செத்து போங்கடா தயிரிங்களா அம்மா கெட்ட வார்த்தை பேசாதீங்கடா. இப்படியே பேசுற இன்னமும் அந்த பச்சாய புண்ணியத்துல காலையில வரைக்கும் இங்க இருப்பியா? இல்ல காத்தாலிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். நாங்கெல்லாம் காலையில வீட்டுக்கு போயிடுவோம். என்னுடைய தாய் தந்தைகள் யார்? தாய் தந்தைகள் யார்? அவர்கள் பெயர் என்ன? என்ன? என்னுடைய தந்தையோ அதாவது அசுர குல இனத்தை சார்ந்தவர். சரி யாரு? யாரு என்ன கேக்குற? ஏமா உங்க அப்பன் பேர் நீ சொன்னதான் நான் சொல்ல முடியும். அசுர குல இனத்தை சார்ந்த அசுர சிற்பி மயன் என்னும் ராட்சுதன். மயன் என்று சொல்லக்கூடிய ராட்சுதன். உண்மைதான். அன்னவருக்கு நான் மகளாக பிறந்திருக்கின்றேன். பிறந்திருக்கிற உண்மைதான். ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? ஆமா அதாவது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்பொழுதும் பகை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பகை ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஏன் பரட்டுற? இல்லம்மா அது அப்பப்ப வரும் கண்டுக்கூடாது. ஆமா அதனால் இந்த பகையின் காரணமாக தேவர்கள் கையினால் அரக்கர் இனமே மடிந்து விடுகிறது. அப்படி ஒவ்வொருவராக மடிந்திருக்கு விட்டாலும் அசுரகுல இனத்தை விருத்திக்கு செய்வது கடமை அல்லவா? கடமைதான். அதற்காக என்னுடைய தந்தை மயன் என்னும் ராட்சுதன் என்னை படைத்தார்கள். அப்படி படைத்து நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரை? என் மன்னவர் யார்? மன்னவர் யாருமா? அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? நீ சொன்னாதான் தெரியும். அடியா அம்மா சொல்லமா. அவர் அழகு என்ன? அவர் உருவம் என்ன? அவர் புகழ் என்ன? என்னது? புகழ்றா பேரும் புகழும். அவனுக்கு வந்து மூல காய்ச்சல். அவனை யாருங்க கூட்டு வந்தது? நான் மாலையிட்டு என் மன்னவர். அவர் பெயர் என்ன தெரியுமா? என்னமா என்னமா கவர்மெண்ட்
ஆமாமா. இப்பொழுது நான் மாலையிட்டு என் மன்னவர் அவர் பெயர் சொன்னனே, உங்களுக்காவது கேட்டதா? கேட்டையும் இல்ல பெசாசியும் இல்லம்மா. இதுக்கு மன்னவன் மன்னவர் மன்னவர்னா மன்னவர்னா மன்னவர் மன்னவர். நான் திருமணம் முடித்த என் கணவர் அவர் யார்? யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? அவர்தான் ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனோ என்னுடைய மன்னவர். வாதாபி அசுரன். ஆமா. ஏமா அப்படி வாதாபி சூரனை திருமணம் செஞ்சீங்கல்ல, என்னத்த பார்த்து அப்படி அந்த மண்ணை கல்யாணம் பண்ண? அடியம்மா ஓய், அவருடைய சிகை என்று சொல்லக்கூடிய அவர் முடியலகும் கூந்தல். ஆமா. அவருடைய மீசையும் அவருடைய பல்லையும் பார்த்து தாண்டி கல்யாணம் பண்ணி. அத்தம்மா பண்ணிக்கு பல்லுக்குறது அப்படி அப்படி அவர் அழகன்னா அவராட்ட அழகு நல்ல பிரச்சனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா. இப்படியே வந்தா என் புருஷன்கிட்ட சொல்ல போறேன். இப்படியே சொல்ல போறியா இல்ல அப்புறம் சொல்ல போறியா? அப்படி வாதாபி மன்னனை திருமணம் செய்து நான் எங்க இருக்கின்றேன்? எங்கே? ரத்னாபுரி கோட்டையில் மகாராணியாக வாழ்ந்து வருகின்றேன். இன்று தினத்திலே அதி சீக்கிரமா ஓடோடி வந்திருக்கின்றாயே, என்னடி காரணம்? கணவராகப்பட்ட வாதாபி சூரன் அழைத்து வர சொன்னார். போகலாம் பார்க்கலாமா? ஏய் பொட்டி கிட்டி பூரா தண்ணிக்காய வைக்க போது பாருப்ப. நான் என் புருஷனை என்ன சொன்னேன், என் புருஷன் மண்டையில எழுதியா ஒட்டி இருக்கிறாங்க உனக்கு. மூஞ்ச பாரு, இதுக்கு அவனே பரவாயில்ல. தஞ்சாவூர் பொம்மையாட்டம் வச்சுக்கமா. அங்க போவாது அங்க போவாது மன்னா. கண்டாதேவி மன்னா சரி நான் புரிந்தேன். மன்னவனுடைய பாதத்தை ஆண்டவனுடைய பாதமாக கருதி உங்களுடைய பொற்பாதங்களுக்கு மலர்களை கொண்டு வணங்கியிருக்கின்றோம். கண்ணே சொல்ல
சுவாமி. காலை மாலை தவறாமல் கணவனாய் கண்கள் தெய்வம் நம்பிய மதற்கெல்லாம் உள்ளவே தெய்வமாகுமா உண்மைதான். யார் திருவடி பாதத்தை மனிதனா எப்படியெல்லாம் வளமேடு தெரியுமா இந்த ரத்தாபுரி வட்டியிலே என்னென்றும் என்னை பிரியாமல் நீ உன்னை பிரியாமல் நானும் நீடியாக வாழ்ந்திருப்போம். வாழ்ந்திருப்பாய் கெல்லா தேவி தேவையால் என்றும் சுகத்தோடு வாழ்குவா என்று வாழ்த்து விட்டீர்கள். உண்மைதான். மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். சரி, இந்த தினத்திலே அது சீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன பிரபு? கண்ணே, நேற்று தினத்திலே தேவாதேவரை கொண்டு வந்து சிறைபிடித்து ரத்னாபுரி வட்டியிலே சிறைபிடித்து பார்த்தா தேவர்கள் உண்மை என் படைகளுக்கெல்லாம் நித்திரை குளித்து விட்டு பொய் உருவத்தை வைத்து விட்டு மெய்வினத்திலே சென்றா. இந்த செய்தியை சொன்னவன் யார்? நாரதன் சொல்ல இதற்காக போனார் என்று சொல்லும் போது உன் அழிக்கவே ஒரு ஆடவன் அக்னியா பிறந்திருக்கின்றான். உன் சண்டைக்கு சமரபோருக்கு தயாரா இல்லை சமாதானத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்க நான் சொன்னேன், அரவத்தே பிறந்தவன் இந்த பாதாதி ஒரு ரூபாய் புறமுது காட்ட மாட்டேன். சமாதானம் என்பது எனக்கு வேண்டாம். சண்டையா சமர்போரா வர சொல்லு. அந்த மன்னர்களா இந்த வாதாவியா ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சண்டைக்கு தயாராக வேண்டும். இந்த ரத்தாபுரி கோட்டைக்கு காவல் வைக்கணும். நம்ம மகனை அழைத்து வர வேண்டும். அதற்காக அவனை அழைத்தேன். யுத்தத்திற்கு போறேன். உண்மைதான் சென்னி தேவியா. ஒரு மனைவி என்பவள் அரசனுக்கு எப்படி மந்திரியோ அதுபோல் கணவனுக்கு மனைவி மந்திரி போல். உண்மைதான். அதனால் உங்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்கின்றேன். என்ன வார்த்தை? என் மீது கோபம் கொள்ளாமல் கேளுங்கள். ஆகட்டும். நாதா
என் மீது ஏன் இப்படி கோபம் கொள்கிறீர்கள் பிரபு? நான் என்ன தவறாக வருகிறேன்? முதலில் கோணை என்றால் முற்றிலும் கோணையா? டேய் எங்கடா போனா டேய்? எங்கடா மந்திரி? மாமானே டேய் மந்தி. அந்த இன்னொருத்த அடிஷனல் கோமாளி வந்த மாதிரி அவனை கூப்பிடுறான். அவன் வேஷம் போடுறான். ஆனால் சண்டைக்கு சமரமாக போகிறேன். கூப்பிட்டு இருக்கீங்க. டேய் அந்த புளுத்து இங்க வந்து கேக்குறேன். டேய் மூத்திரம் வரதுக்கு போக மாட்டேங்க, விடுற மாட்டேங்க. அண்ணா, கவுரு போடுறா டேய். ஏமா அங்க போடா எங்க ஊரு இருக்க போறப்ப. ஏமா என் கணவர் தேவர்களுக்கு எதிராக சமரகல யுத்தத்திற்கு நீ வந்து ஒரு பொது மனுஷன். உன்னை நம்பித்தான் ஒரு நாயம் சொல்றேன். நல்ல தீர்ப்பா நீயே சொல்லு. சொல்ல முடியாது. என்ன உன்னை நம்பி சொல்லலாமா? சொல்லு பார்க்கலாம். என் கணவர் தேவர்களுக்கு எதிராக சமரகலம் போகிறேன் என்று உரைக்கின்றார். ஆனால் நாமளோ அரக்கர் குலம். ஏற்கனவே உன்னுடைய சகோதரர்கள் வில்வலன் அவர்களை அனைவற்ற பேர்களையும் தேவர்கள் துணை கொண்டு அரக்க இனத்தையே அழித்து வருகின்றார்கள். ஆனால் ஒருவேளை யுத்தத்திற்கு சென்று அந்த தேவர்கள் கையினால் தேவர்கள் சூழ்ச்சியினால் நீங்கள் மாண்டு மடிந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அப்படி என்றால் வார்த்தை கேளுங்கள், போக வேண்டாம் பிரபு. பொல்லாத தேவரை கண்டா விடுவார்களா? தேவரத்தே சண்டையா சமரம் வர வேண்டாம். இங்க பொணவாட அடிக்குதுங்க. போனவாள் அடிக்குது. டேய் கூப்பிடுங்க. இல்ல சாவு மாலை கவுச்சு அடிக்குது. அந்த தேவரை விடுவாராகிற தேவர்கள் உங்களை கண்ணிலே கண்டு விட்டால் பகையின் காரணமாக கொன்று விடுவார்கள் பிரபு. அப்படியா? டேய் இந்திரனே நீயோ உண்மைதான் சுவாமி. வாய்வு வர்ணன் குபேரன் அக்னி ஈசன் அந்த தென்திசை சமாளி ஆண்டவரானி யமன் உயிரை பிடிக்கிறான் பாரு. அவனே என்ன கண்டா 5 வார் அடிபடிவா. தேவரை கண்டா 5 வேணா, புறமுகாடி ஓடி வேணா. என் உடமையிலே உயிர் உள்ள வரையணும். தலை குனிந்து நடக்க மாட்டேன். அப்பேற்பட்ட வீரன் வீரனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு இப்படி சொல்லாமடி நான் வர என்ன மற்றவர்கள் போல நான் வர அப்படி வாங்கியிருக்கிறான். எப்படி? தாயின் அகத்திலே பிறந்தவன், என்னை யாராலும் கொள்ள முடியாது. உண்மைதான். அப்பேற்பட்ட பிறந்து பெற்றவன். அஞ்ச வேண்டாம், கலக வேண்டாம். போய் வருகிறேன். போய் வா மன்னா என்று முத்தாறு வாய் தரது முத்தாறு சொல்லு. போய் வருகிறேன் சுவாமி. சண்டைக்கு சமர்ப்போ. சண்டைக்கா? சுவாமி, அந்த தேவர்களுக்கு எதிராக சமர்ப்போர் புரிந்து உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று என் மனம் அச்சம் கொள்கிறது. கவலை வேண்டாம், அதனால் போக வேண்டாம். இந்த வாதாபி கொல்ல உன் அகிலத்தில் யாரு கொண்டு கொள்ள போறங்களே? சுவாமி, மதம் கொண்ட யானைகள் தான் தன் தலை மீது மண்ணை வாரி தூற்றிக் கொள்ளுமா? ஆமா, அதுபோது இப்போது உங்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது. பைத்தியம் முடிச்சுங்கிற ஆமா. மதம் கொண்ட யானை தலைமையான மண்ணவாரி போட்டுக்குதுன்னா அதுக்கு மதம் என்றால் பைத்தியம். அதுதான்டா மசன பைத்தியம் தான்டா. அப்படின்னா பைத்தியம் முடிச்சு வச்சுங்கிறியா? போய் வா மண்ணா என்ன உயிர் மிஞ்சும். அது நீ மனிதனை போல் இப்படி என் வார்த்தை கேட்காம அப்ப குடியாரங்கறியா? ஏடி மது இருந்த மனிதன் என்ன மது என்றால் போதனா? அப்ப குடியாரங்கறியாடி? அங்க வேற சொல்லணுமா? சொல்லுமாவா? போய் வா மண்ணா என்று முத்தான வாயர் முத்தான சொல்லிகள் பல பிள்ளைகள் இருவர் இருக்கின்றா. யார் யார்? குமாரசூரன் இருங்க. நண்டுமாசூரன் வாடாங்க. டேய் ஏய் கோயிந்தா, டேய் நீ வா தம்பி. ஓய் ஏமா? என் கணவர் யுத்தத்திற்கு போறாரு. சரி. ஒரு புருஷன் சண்டை போறான்னா எந்த பொம்பளையாவது ஒரு கத்தி எடுத்து கொடுத்து போய் அவனை வெட்டுன்னு யாராவது சொல்லுவாங்க? இல்லம்மா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா. சண்டைக்கு போவாதுன்னு சொல்றது என்னப்பா தவறு? எந்த தப்பு இல்லையே. ஒருவேளை யுத்தத்திற்கு சென்று என் கணவர் தேவர் கையிலால் மடிந்து விட்டா நாங்கறமா? ஏய் ஐயோ எங்குற? சொல்லுமா.
நான் ஒரு பூ வைக்க முடியுமா? பூ வைக்க முடியுமா? ஒரு பொட்டு வைக்க முடியுமா? பொட்டு தான் வைக்க முடியுமா? ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுமா? துணிமணி தான் நல்லதா எடுத்து கட்ட முடியும். ஏமா அப்ப நீ என்னமா புருஷனுக்கு ஆசைப்படலையாட்டு? புருஷன் சாவறது பத்தி அவளுக்கு கவலை இல்ல. ஆமாங்க. செத்து போயிட்டா பூ அப்படி வைக்கிறது, பொட்டு அப்படி வைக்கிறது. சீலை எப்படி கலர் கலர் இங்க வா. இல்ல இன்னும் நாய முடியல. உங்க நாய் முடியலையா? சொல்லுமா. ஒரு பெண்ணுக்கு என்னடா வேணும்? நான் ஊம்புறமா? வாடி உன்னுடைய புறம் சொல்லுமா. ஒரு பெண்ணுக்கு கை நிறைந்த பொண்ணை காட்டிலும் கண் நிறைந்த கணவனே மேலான வஸ்துன்னு பெரியவங்க சொல்லிடுவாங்க. ஆமா. எவ்வளவுதான் செல்வங்கள் தங்க நகைகளே பெண்கள் கையில் கொடுத்தாலும் அது வந்து ஒரு பொருள் தான். ஆமா. தன் கணவர் ஒரு குடிகாரனா இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தா போதுன்னு தான் பொம்பளைங்க நினைப்பாங்க. ஆமா. அவன் செத்து போயிருக்கு நேரம் செத்து போகணும் யாரும் நினைக்க மாட்டாங்கம்மா. அது மாதிரி நீங்க உயிரோடு இருந்தா தானே எனக்கு பெருமை. கவலை வேண்டாம் கண்ணே. இந்த வாதாபி கொள்ள அகிலத்தில் உள்ள என் பிள்ளை பிறக்கல. கவலை வேண்டாம். வாடாங்க டேய். சொல்லும் போது ஓடிட்டான். ஏதா கவலை வேண்டாம். என் மகனை சந்தித்து ரத்தாபுரி வாட்டைக்கு என் இருமகனையும் நான் காவல் வைக்கணும். இதுதான் உங்க முடிவா? அதனால உன் இடத்தில் சொல்லிவிட்டு வாடாம் என்று வந்து போய் வருகிறேன். அவசரம் முடிச்ச நாயே போமாதே போனா வருவேன். அவன் பேச்சு ஏண்டி நீ கேக்குற? போகும்போதே அபாய குரல் கேக்குதுங்க. நான் பாத்துக்கிறேன். போய் வருகிறேன். ஆகட்டும். யாரு இங்க? எதுல? நான் பண்ணாங்க. எல்லாம் விடியாலாம உனக்கு கண்ணு சிரிக்குது. இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் சத்தாபுரி வாட்டைக்கு அந்த வண்டிகள் போருக்கு வருகிறா. என் மகனாவட்டை 2 பேர் கும்பகாசுரன் நிபகாசுரன் அந்த விடத்தை இருக்கின்றா. தந்தையார் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வா. பிறகு பேசுவோம். அதே சமயத்தில் ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனாகப்பட்டவர் தன் மக்களாகப்பட்ட கும்பகாசூரன் கஞ்சிமகாசூரன் நண்டு மகாசூரன் இருவரையும் அழைக்க இருவரும் தர்பார் அவரால் மட்டும் சொன்னார். வாடா வாடா வாடா. வடைய வைக்கல சாமி. வடை வைக்க அப்பளம் வச்ச நிறையா இல்ல அடை மூஞ்சி கூட ஒரு சுமாரா இருக்குது. அவர் கூப்பிடு. பல்லு மட்டும் எங்க இருந்துச்சு? பல்லு எங்கடா இருக்கும்?
அந்த கொழுப்பேறிய மதமுண்ட பூண்டு 1 கிலோ பூண்டு 300 ரூபாய். என்னது பூண்டு? பூண்டா? இந்த பூண்டு எங்க பூண்டு அங்க கூட வாங்கி போடலாம் மாட்டேங்குது. தொலைச்சு கட்டி கூட இருந்தாய். தொலைச்சி கட்டி வித்தினா வாங்க மாட்டாங்க. அதுல 5 பூ கட்டி வச்சு வேற அடக்கை மூடு வாய. முறாவாய முதல் நாயா. அப்படி என்ன சொல்ற? அப்படி எங்களை கண்டால் உங்களை கண்டால் எனக்கு சச்சாடு பயம் இல்லை. ஏங்க கொஞ்சாச்சும் மண்டைய மூளை இருக்குதா? செத்தா எப்படிங்க பயம் பிறக்கும்? செத்தா பொழப்பு கண்ணுங்க. சத்தேனும் பயம் இருக்குதான்னா செத்தா மூளை இருக்குதா? ராஜமாணி கண்ணன் சொன்னது தப்பு இல்ல. என்ன இந்த ஆளுக்கு ஷாட் இல்லைன்னா செத்து போயிருவோம். அப்படியா ஏய் அதடா இது என்னடா நீ வந்து போறடா முன்ன கூதி கொண்டா அங்கோட இது புறா ஏன்டா ராடி மாதிரி பண்றீங்க? பார்க்கலாம் ஏய் எப்படி திருப்பி எப்பறா குடுக்குறோம்? ஐயா வாக்கட்டே போறா மாத்தி போறா ஆதி குடுறா. ஏய் ஐயோ ஜமாத்தா இங்கோட கூதி டேய் எங்க ஜாவாரத மாத்தி கொடுத்தா எப்படி வேலை செய்யறது? ஏன் மாத்தி பண்ணா நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. ஏய் மாத்தி பண்ணா ஆய் அடிச்சுறோம். ஆய் அடிச்சுமா? கொண்டடா அந்த செத்து போற தேவையில்லை. கல்மலை இல்ல ஓகே அப்படி மாத்தி வைடா. ஏய் அருங்க நானுங்க பண்ணா என்ன அவ்வளவு அசால்ட்? எந்த பக்கம் ஊதுற கண்டுபிடிக்க முடியல. வாய் படி வாயை பிடிச்சா செத்து போயிருவேன். வாய் இப்படினா வாய் தொடர்ந்து வர ஐயோய்க்க பையல ஆறா யோசிக்கிற பையன் உன் வாயால உன் அம்மா நல்லா இருக்கறாங்களா? டேய் அப்படி கேளு. எப்பறா எங்குடி அழகு? ஆய் ஆகப்பட்ட அழகுங்க. ஆ என்ன அழகு எத்தனை அழகு கோடி. பாடி தொலை வாஜர் பண்றியா இல்ல அதனால் இப்படி அங்கார கோபத்தோடு அங்கார கோவத்தோடு ஏனே கண்களெல்லாம் சிவக்க செடி வீசியெல்லாம் சுட்டிக்க துடிக்க கவர் போட்டு கட்டிக்கிட்டு இருக்க. என்ன கட்டி எதுக்கு? ஒரே நிமிஷம். இது எங்க கையிலேயே இருக்கும். தாரேன். உங்க பொருள் தானே, மந்திரி தானே. நம்ம கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்க. எங்க வாத்தியார் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கையில இல்லைனா அது இன்னொன்னு கொடுத்துறேன். இருங்க கொடுத்துரு. இதை பிடிச்சிக்கங்க. இதை கொடுத்துரு. இங்க வாங்க. ஏங்க கண்ணை மூடிக்குங்க. ஏய் டேய் கண்ணை கண்ணை மூடுறா சொல்றேன். இது ஒண்ணு மூட வேண்டியதில்ல. வராம போடா. ஏமாந்த ஜனத்துல நீ அடிக்கல ஏண்டா முக்காபடி இருந்துகிட்டு பழங்கி மாதத்துக்கு கரும்புளி செம்பளி கொத்துறமே. ஒரே அடியில் அப்படி கோண மூத்திரம் போய் இல்லைங்க, நெட்டா விட்டாலும் கோணையா தான் போகுது. சை மூடு வாய். சரி. அதனால் அங்கார கோபத்தோடு கோபத்தோடு கண்களெல்லாம் சிவக்க செடி வீசியெல்லாம் சுட்டிக்க குட்டிக்க. மின் கோபத்தோடு வந்திருக்கிறவே வந்துட்டீங்களே. நாங்கள் யார்? யோ, எங்களுடைய பெயர் என்ன? உங்களோட பெயர் என்ன? எக்குலத்திலே பிறந்தவர்கள் எக்குளத்தில் பிறந்தவர்கள். தெரியுமா உனக்கு? சின்ன பொண்ணு மல்லிகா எங்கடி போற கொள்ளைக்கா கள்ள பிரச்சா மர சொன்னா உனக்கு ஏண்டா போறாம வாய முறா பேசாம எங்க நம்ம ஒரு காட்டு எருமை அப்படிங்கிறவங்கள பார்த்து யாரு எங்களை பார்த்து? அவனே அப்படியே தான் போறான். நீ எங்களை
ஏய், ராஜமாணிக்கனா ஓலை ஒளிச்சு விடுவோம் ஜாக்கிரதை. ஏற்கனவே உரிச்சு போச்சுங்கிற பூண்டு அப்படியா? இன்னும் ஒளிச்சு உப்பு தடவி விடுவோம். அது உப்பு தானோ எரிச்சு எடுத்துக்கிட்டீங்க. நாங்கள் யாரு? நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன? சொல்லட்டுமா? சொல்லிடுமா? புரிஞ்சதா? நீங்க ஒண்ணும் புரிதலீங்க. சொல்லும் வார்த்தைகள் உரிந்தவா? என்ன சாமி உரிய மாட்டுறாங்க யாரும்? என்ன உரியல? உள்ளகாரன் உரிய மாட்டுறான். உரிய சொன்னா எங்களுடைய பெயர் உங்களுடைய பேர் பெயரை சொன்னதா விளங்கியவா? விவரமா சொன்னா தெரிஞ்சுக்குவேன். யார் தெரியுமா? கோர வடிவம், கோர வடிவம், மூர்க்கத்தனம், உருக்கதனம், விட்டால் குணம், முட்டாள் குணம், காற்றிலே திரியக்கூடிய மிருகத்தை போன்ற உருவத்தை உடைத்தவன். படைத்தவன். யாருக்கு அடங்காவிடாரி, யாருக்கு அஞ்சாத கெடேரி கேடேரியடா, அடங்காவிடாரி, அடங்கா பிடாரி, மண்டல புகழ்பெற்ற சாமி மண்டலம் புகழ் பெற்ற நீங்க அடிக்கிறன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வாங்குன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அப்புறம் நேத்து போய் சாதகம் பார்த்தேங்க. சரி. என் நேரம் சரியில்லைன்னா ஜாதகம் என்னன்னு சொன்னா? ஆமா சாமி போய் சாதகம் பார்த்தேன். ஏங்க சாதகத்துல எப்படிங்க இருக்குது அப்படின்னு சாதகம் கணிச்சேன். சரி. சாதகாரன் என்ன தெரியும் சொன்னா? உனக்கு பெரிய கண்டர் இருக்குதுங்க. பெரிய கண்டம். ஆமா. ஏங்க என்னடா தொழிலுக்கு போறேன் நான் கூத்தாட போறேங்க. அங்க கூத்தாடத்தால தானே உயிர் போகுது அப்படின்னாங்க. சரி எப்படிங்க அம்பாத்திர கூட்டம் இருக்குது, லைட் வெளிச்சம்லாம் இருக்குது, எப்படி மரணம் ஆகும் அப்படின்னு. உன்னை எவன் சாட்டி எடுத்து அடிக்கிறானோ அடிக்கிறவன் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லிவிட்டான். அடிக்கிறத உங்க பிளான். அடி வாங்குற நீ பொழைச்சுக்குவா, அடிக்கிறவன் செத்து போறவன் அப்படி சாதககாரன் சொல்லி இருக்கிறான். ஆமா சாமி. சாதககாரனையும் கொண்டு விடுவோம், ஒன்னையும் சேர்த்தி கொண்டு விடுவோம். ஓயாலும் நினப்பா அத்தா என்னுடைய பெயர் சொன்னமே விளங்கியதா? ஒண்ணும் தெரியவில்லை. கோர வடிவம் மூர்க்கதனம் படைத்திட்ட அரக்கர் குலத்திலே பிறந்து இறக்கமில்லாத உள்ளத்தை படைத்தவர்கள் மண்டல புகழ்பெற்ற மாபெரும் பலசாலி வீரம் புஜபலம் கொண்ட என்னுடைய பெயர். உன்னுடைய பேர்? ஆர்ப்பாட்டகர் நண்டு மகா சூரன். உன் பெயர் நண்டு மகாசூரன். ஆமா. உன் பெயர்? என்னுடைய ஹீரோ
கும்பகாசூரே அப்படி இருவரையும் பெற்றெடுத்த தாய்த்தந்தை யார் சுவாமி? எங்களை இவ்வளவு அழகோடு பெற்றெடுத்தாரு. இன்னும் கூட அழகுன்னு சொல்லலாம் சாமி. ஓய் சாமி ஏண்டா பாருங்க ஒண்டி மணி பண்ணாட்டோம். மறுபடியும் இப்படி இல்ல காட்டுறான். அத்தை சொல்றேன் என்ன சமாச்சாரம்? ஓய் அப்படியே போனா என்ன ஆகுது சாமான் கேட்க? ஏய் சாமி பல்லோடியே போறடா. நான் பிறந்த பிறவியே இப்படி தாட்டம். ஏய் சாமி உங்க அம்மாளுக்கு கிளிக்கல என்னத்த? எங்க அம்மாளுக்கு என்னத்த கிளிக்கல? இல்ல சாமி மூஞ்சி கிழிக்கு முத்தம் வைக்கும்போது கிளிக்கலையான்னு அப்படி சொன்னேன் சாமி. எங்க அம்மா ஒன்றுமே கிளிக்காது. எங்க அம்மா தானே எனக்கு முத்தம் கொடுக்கும். இந்த முடி எங்கேயோ பார்த்ததே இருக்குது. இந்த முடிய நீ எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. என்னிடத்திலேயே தான் இருக்குது. பார்த்தேன் சாமி. எங்கேயுமே எங்கடா பார்த்த? எங்க மாமியா கொண்ட முடியாட்டமே இருக்கு. நாயே கொண்ட முடி ஏய் ஆமா சார் அப்படி சொல்லு. மன்மதனுக்கு எத்தனை அழகு? 12 அழகு. 32. எங்களுக்கு 2 பேத்துக்கு 34 அழகு. எப்படிங்க 34 அழகு இருக்குது? இந்த பல்லழகும் ஐயோ எங்க யாடா எந்த கையில கொலாய் கொண்டு கையை கொண்டு எங்க வைக்க? வாய்பால வைக்க கொண்டு போறே கைய. ஆமா சார். ஏய் அதான் நண்டுமகாசூரன். கும்பகாசூரன் இருவரையும் பெற்ற தாய் பெற்றாலே அன்னைப்பதான். அண்ணன் யாரு? என் அண்ணையும் பிதாவும் அவங்க யாரு? யாரு சாமி? எங்களுடைய தந்தையோ வாதாபி அசுரன். தந்தையார் வாதாபி அசுரன். ஆமா. தாயார் எங்களை அன்பு ஆசையாக வைத்து வளர்த்தாயே எங்கள் அன்னை. என் தாயோ சொர்க்க கண்ணி. தாயார் சொர்க்க கண்ணி. சொர்க்க கண்ணி. தந்தையார் வாதாபி அசுரன். வாதாபி அசுரன். அப்படி இருவருக்கு மகனாக பிறந்தவர்கள் நீங்கள் இருவர்கள். அப்படி இருதட்டால் சாமி நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு. உங்க நாடு ராஜ சிரிப்படா. ராஜ சிரிப்பு. சிரிப்பு. இப்படி இப்ப சிரிங்க.
ஐயோ 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 இப்படியே தாங்க. என்ன எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இப்படியே தான் சிரிச்சுக்கிட்டு தான். சரி சிரிங்க இதே மாதிரி தான். இதே மாதிரி தான் சிரிச்சான். சிரிச்சிருப்போம். சிரிச்சு வாக்குலயும் செத்து போயிட்டாங்க. அப்போ நாங்க சிரிக்கிறோம். என்ன ஆகுது தெரியல. ஜாக்கிரதை. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு. நாங்கள் எங்கே வாழ்ந்து வருகிறோம்? எங்களுடைய நாடு எங்களுடைய சாம்ராஜ்யம் எது? சொல்லட்டுமா? சொல்லிடுவா.
எங்களுடைய நாடு எங்கே தெரியுமா? எங்க சாமி? 9 வகையான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை. மாளிகை. ஆமா. எங்களுடைய நாடு ஆ. சப்த சமுத்திரத்துக்கு மத்தியில. ஆமா. ஆ. ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ரத்னாபுரி கோட்டை. ஓ, ரத்னாபுரி கோட்டை. அப்படி ரத்னாபுரி கோட்டைக்கு ஆ. ஏன் தந்தையாகப்பட்ட அரக்கர் குலத்திலே பிறந்த வாதாபி சுல்லாகப்பட்டவன் அரசனாக ஆட்சி புரிந்து வருகிறார். அவருக்கு அன்றாடும் அனுதினமும் நாங்க பணிவிட வேலை செய்யக்கூடியது நாங்க மைந்தர்கள். அப்படி இருந்த பாடல்களை பெற்றெடுத்து அதாவது ரத்னாபுரி கோட்டையில நாங்க சிறப்போடு வாழ்ந்து வர்றோம். ஆமாண்டா. இவருடைய தந்தைக்கு மிஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் அண்டமுகத்தில் யாருமே இருக்கக்கூடாது. ஆமா. ஆக்கிரமசாலி அப்பேற்பட்ட இவருடைய தந்தையாருக்கு எல்லோரும் அடிபணிந்து நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட வீராசாலி அப்படியேப்பட்ட தந்தைக்கு நாங்க பிள்ளைகளாக பிறந்து இந்த அதாவது ரத்னாபுரி கோட்டையில சிறப்போடு ஆட்சி பிரமாணம் செய்து வர்றோம். இருந்த போதிலும் எங்களை தேடி வந்திருக்கீங்க. யாது விஷயம் எதற்காக வந்தா? உன் தந்தையாகப்பட்ட வாதாபி அசுரனாகப்பட்டவர் அழைத்து சொன்னார். எங்க அப்பாவா? உங்க தந்தையார் அழைத்து சொன்னார். ஏற்காவது நம்முடைய தவறு தான். அப்படி என்றால் தந்தையார் வைத்திருக்கிறார் என்றால் ஏதாவது முக்கிய காரணமாகத்தான் இருக்கும். அதனால உடனடியாக தந்தையார் சந்திக்க வேண்டும். காண வேண்டும். அண்ணா புறப்படலாமா? புறப்படு. பாருங்கள். அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம். அதனால உங்களுடைய திருவடி பாகத்தை சரி நாங்கள் அண்ணன் தம்பி இருவர்களும் நேரம் கோடி வந்தனங்கள் செய்தோம். ஆசீர்வதிக்க வேண்டும். சபா 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 சபா. அப்பா அரே என்னவா சூரா? அப்பா தாய் தந்தை வாதமே கடவுள் வாதமே கருதி சரி யா திருவடி பாகத்தை வளர்ந்திருக்கின்றார். கதால் சூழ்நிலை அடி உலகம். இந்த உலகத்திலே நீங்கள் இருவரும் எப்படியா வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியப்பா வாழ்ந்திருக்கணும்.
ரத்னாபுரி கோட்டையிலே சீர சிறப்புடன் வந்திருப்பாய். ஆகட்டும்பா. ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? சரி, ஆகட்டும் தந்தை. வந்திருப்பாய் என்று சொன்னார். இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் சபா நாங்க தங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டோமா என்ன? இருந்த போதிலும் தங்களோடு வாய்வார்த்தை இருக்கலாம் என்று தந்தையார் எடுத்து ஒரு வார்த்தையில 1000 வார்த்தை இருக்கலாம். உண்மைதான். ஆகட்டும். அப்ப நடந்ததொரு எங்கள் அண்ணன் தம்பி இருவர்களையும் அது இரண்டு வரவழைத்தாயாமே. ஏது விஷயம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? இந்த தேத்தியா நாரதரை சந்தித்து சரி, நாரதர் பார்த்தா வாதாபி சொல்லணே தேவருக்கு உனக்கு மகை. ஆமா, அதனால் தேவர் சண்டைக்கு வருவா உங்கள் பக்கம். சரி. சண்டையா இல்லை சமாதானமா அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன். எப்படி தேவரை ஏற்கனவே செலவழித்து வந்து ரத்னாபுரி கோட்டையில வைத்திருக்கும் போது எப்பறம் தேவரான சண்டைக்கு வருவாங்க சொன்னா நாரதன். அந்த தேவர் அனைவற்ற பேருமே சிறையிலே அடைபட்டு கிடக்கிறா. சிறையிலே இருப்பவர்கள் எல்லாம் எப்படி சண்டைக்கு வருவாங்க? பொய் உருவம் பொய் உருவத்தை சிறையில வைத்து விட்டு மெய் உருவத்தை சென்று இந்த வாதாவி உன்னை அழிக்க அக்னி வேள்வியிலே விட்டு செய்து அந்த அக்னி வேள்வியிலே ஒரு பாலகன் வண்டியில் பிறந்திருக்கின்றான். உன்னை கொல்லவே பிறந்திருக்கிறான். சரி, இருந்தாலும் ஒரு மனுஷன் வலிபந்தமா சண்டைக்கு போவதை விட சமாதான தூது போயிட்டு வா. சண்டையா சமாதானமா அப்படி என்று தேவர்கள் என்ன அமைச்சிருக்கிறாங்க. அப்ப சமாதானமா சண்டையாளி நாரதன். நான் சொன்னேன், டே நாரதா, அவன் நெருப்பில பிறந்தா என்ன, இந்த பூமியில முளைச்சா என்ன, அந்த ஆகாயத்திலே விழுந்தா என்ன, குளத்திலே பிறந்த நாங்கள் ஈவு இருக்க தெய்வ ஆச்சரியம் இல்லாதவர்கள். ஏண்டா டேய், சண்டைக்கு அஞ்சுவோமா? நாங்கள் போரிண்டா பொறுமுது காட்டுவோமா? அந்த வன்னியன் அல்ல தேவர் அல்ல எவனாயினும் சண்டைக்கு நாங்க தயாரு.
வர சொன்னா வண்டினா இல்ல இந்த வாதாபியா இந்த அசுர கூட்டமா மலை போல் மலை போது போல் வெள்ளாடு வெட்டி போது வெள்ளை போல் செம்மொழி ஆடு வெட்டி போது சிங்கம் போல் சீறி பாய்ந்து அந்த வண்டியை சொல்ற பாரு அவனை குறவனே நாங்க கடிக்கிறோம் வர சொல்றான்னு சண்டை துவைக்காச்சு அந்த புத்தி சொல்லி எழுப்பி இருக்கிறீங்க. ஆனா கேடுகட்ட சண்டாள நிலத்துல என்னப்பா வீண் நியாயம்? கேடுகட்ட சண்டாளனை கொண்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வினாடி போதும், உத்தரவு கொடுத்தால் போதும். அந்த ஊர்ல எடுக்கும் நாய்கள் உறுதியாம செய்துட்டு வந்துருவோம். இவை பொழுதுக்குள்ள உமை பதிர் போல ஊதி வருகிறோம். ஆமா, சபா 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 பிள்ளைகள் பிறந்தா இப்படிதான் பிறக்கணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அருமசை தீராத அன்னமும் கோபத்தை அழைக்காத வேந்தர குருவனி கேளாசீரனும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திர வரியாத ஒரு வெண்டூரும் இந்த ஏழு இருந்து உலகில் பயனில்லையா? பிள்ளைகள் பிறந்தா தந்தை வேர் காக்கவே பிள்ளை பிறக்கணும், தந்தை உயிர்காக்கவே பிள்ளை பிறக்கணும். நிச்சயமாக இரு மகன்களும் என் உயிரை காக்க அப்பா ஊனு உருவாடி சொல்லு. அந்த வன்னிகள் எல்லாம் தேவர் இல்ல, தூள் தூளாக இவை பொழுதுக்குள்ள அவங்களை படித்து வருகிறோம். அணியணியாக அணிதிரண்டு வந்தாலும் அனுவசிக்க முடியாதப்பா. எதிரி கூட்டத்தை 8 நாள் பொழுதுக்குள் கொட்டத்தை அடக்கி வெற்றி வெற்றி என்று வெற்றி மலை வந்து சேர்க்கிறோம். அன்னைக்கு வைத்தால் போதும். அப்பா சிங்கத்தின் வயிற்றுல பிறந்துட்டு நிகமல்லாத போகுமா என்ன? சபாசுரனே சபா புலிக்கு பிறந்த பூனையாகமா சிங்கத்துக்கு பிறந்த நிகமல்லாத போகும். இருந்தாலும் ரத்னாபரி கோட்டைக்கு முதல் காவலாளி நீ ஆகட்டும் தந்தையே. என்னை மீறி வந்தா என்னடா காவலாளி என் இளைய மகன் தண்டபாசோரன் நீ உங்கள் இருவரையும் வீழ்த்தி வந்தா கடைசியா இருப்போம். நானு பார்த்து வருகிறேன். ஆகட்டும் தந்தையே. வந்தவன் அதாவது சமாதானத்துக்கு மறுத்தபடியா இப்ப போருக்கு வருவாங்க. போருக்கு என்ன வருவாங்க, அதனால நம்ம காவல் பத்திரமாக இருக்கணும். காவல் பத்திரமா புரி தன்னிடத்தில் அவங்களை சந்திக்கவே விட மாட்டேன் நானு. முதல் கோட்டை காவலாளி நீ, இரண்டாவது என் இளைய மகன் தண்டபாசுரன். பத்திரமா காவல் புரிய வேண்டும். என்னிடத்திலேயே அவங்க மாட்டுப்படுத்திடுவார்கள். உண்மைதான். என் தம்பி நண்டுமகாசூரன் நான் எதுக்கு விட போறேன்? மீறி அரவணைக்குள்ள வர முடியுமா? முடியுமா என்ன? எங்களுடைய உத்தரவு இல்லாமல் காட்சி கூட உள்ள நுழைய முடியாது. கேடுகட்ட தேவனால என்ன ஆகும்? ஒரு கை பார்ப்போம். ஆகட்டுமா? மனமாக இருக்கிறோம். பத்திரமா காவல் புரிய வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா தம்பி அந்த யார் சொல்லிவிட்டா உண்மைதான். தேவனால எப்பொழுது வேணாலும் முடிவுக்கு ஆபத்து வரலாம். வரலாம். அதனால போருக்கு வேண்ட ஆயத்தத்தோடு அதாவது நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அந்த யார் புத்திமதிகள் சொல்லி இருக்கிறாரு. அதனால காவல் மட்டும் மதனமாக நிற்கணும். தம்பி அண்ணா நம்மள மீறி என்னப்பா நம்ம தந்தைக்கு ஆபத்து நேர்ந்து விடும். அதுதானே கேட்டேன். அதனால முதல் வாசப்படிக்கிறாரே காவல் புரிகிறேன். காவலாக இருங்க. இரண்டாவது நீ. ஆமா, நம்மை மீறித்தான் நம்முடைய தந்தையை காண வேண்டும். ஆகட்டும். ஆகட்டும். பகலமா காவல் இருக்கலாமா? ஆகட்டும் வாருங்கள். நாரத காணவில்லையே. ஆனால் பாட்டி பாப்பா எங்கே சின்ன சாத்தல் காணவில்லையே. அண்ணா மாயவா என் பெருமானே ராய் ஒரு 300 பாட்டு ஊதுவேன். ஏப்பா நாரதா. ஆனால் தாத்தா நாரதா அந்த நரக ரத்னாபுரி கோட்டைக்கு சென்றேன். இருந்தானே வாதாபிசுரன் சண்டைக்கு தயாரிஞ்சு விட்டான் தாத்தா. மன்னி ராஜாக்களுடைய அருமை பெருமை எல்லாம் எடுத்து சொன்னியா? எடுத்து வைத்தாலும் அவனுடைய வீரம் என்ன தீரம் கொஞ்சம் பராக்கிரம் என்ன? ஏண்டா வன்னி பசங்களுக்கு நான் அடிமையாக முடியுமா? அவங்க வருத்தம் பார்க்கலான்னு தெரிவிக்கிறான். அப்படியா? உண்மைதான். சண்டைக்கு தயாராகி சண்டைக்கு தயாராகிவிட்டான் தாத்தா, தயாராகிவிட்டான். அப்படியா? ஆமா. இதுக்கு என்ன செய்வது என்று தாங்களுக்கு தான் தெரியும். அண்ணா ஆனா வாழாது சொல்றேன். ஆனா சமாதானத்துக்கு இடம் கிடையாது. ஆனா சண்டைக்கு தான் வரணும். என்ன நான் சண்டைக்கு தயார் என்று சொல்லிவிட்டான். இதுக்கு என்ன செய்வது? கருணாகரா ஏதோ ஒரு ஏற்பாடு செய்ய. ஒண்ணும் தெரியாத நிக்காத மைத்துனா. அந்த வாதாபிக்கும் ஏராளமான படைபட்டாளம் எல்லாம் இருக்கு. உண்மைதான். ஆனா உத்திரவன்னியனோ ஒருவனை ஒண்டி வருவனோ அப்படிப்பட்ட படைபட்டாளத்தோடு ஒண்டி வருவனாக போய் வாதாபியை வெல்ல முடியுமா? முடியாது. முடியாது அல்லவா? ஆமா. அதனால தேவர்கள் அனைவரும் இவ்விடத்திலே இருக்கும். மீண்டும் நாம ஒரு யாகத்தை செய்து அவனுக்கு பக்கபலனாக அதாவது பிள்ளைகளை பிறக்க செய்ய வேண்டும். அப்படியா? மறுபடியும் ஒரு யாகத்தை செய்வோம். செய்துதான் ஆகணும். யாகத்தை செஞ்சு அதன் வழியாக மற்ற பிள்ளைகளையும் பிறக்க செய்து அவனுக்கு துணையாக அனுப்ப வேண்டும். அண்ணா உன்னுடைய ஆசீர்வாதமே அதுவே ஆகட்டும். யாகத்தை துவக்குவோம். ஆகட்டும்.
பார்த்தா இவனுக்கு